தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான வானிலை எச்சரிக்கை வந்திருக்கு. கனமழை பெய்ய போகுதுன்னு சொல்றாங்க. வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, மறுபடியும் கனமழை கொட்டி தீர்க்க போகுது. சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு புது எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதுல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். சரி, திடீர்னு ஏன் இந்த மழை மறுபடியும் வருது? இதுக்கு என்ன காரணம்? முதல்ல அதை புரிஞ்சுக்கலாம். இதுக்கு முக்கிய காரணம் கிழக்கு திசையிலேருந்து வீசுற காத்தோட வேகத்துல ஏற்படுற ஒரு மாறுபாடு தாங்க. அதாவது காத்தோட வேகமும் திசையும் மாறுறதுனால ஈரப்பதம் அதிகமாகி தமிழ்நாட்டுல பரவலா மழை பெய்ய போகுதுன்னு இந்த நிலைமை இன்னையிலிருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ வரப்போற நாட்கள்ல வானிலை எப்படி இருக்க போகுது? வாங்க ஒரு நாளா என்ன நடக்கும்னு விரிவா பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு தெளிவான டைம்லைன் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு கனமழைக்கு எச்சரிக்கை இருக்கு. அப்புறம் டிசம்பர் 17, 18 தேதிகள்ல மிதமான மழை இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு சின்ன பிரேக், அதாவது வறண்ட வானிலை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதோட முடிஞ்சிடல. டிசம்பர் 22ஆம் தேதி மழை மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு. இந்த எல்லாத்துலயும் இன்னைக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா குறிப்பிட்ட தென் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா திருநெல்வேலி மாவட்டத்தோட மலைப்பகுதிகள்லையும் தென்காசியில சில இடங்கள்லயும் கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். சரி, இந்த கனமழை எச்சரிக்கை தென் மாவட்டங்களுக்கு. அப்போ மற்ற மாவட்டங்களோட நிலைமை என்ன? வேற எங்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பு இருக்கு? வாங்க பார்க்கலாம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாதிரியான வட மாவட்டங்கள்லையும் கடலூர் மாதிரியான கடலோர மாவட்டங்கள்லையும் இன்னைக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. புதுச்சேரி, காரைக்கால்லையும் இதே நிலைமைதான். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, டிசம்பர் 17, 18ஆம் தேதிகள்ல மழையோட தீவிரம் கொஞ்சம் குறையுமா. அதாவது இப்போ சொன்ன இதே பகுதிகளில் லேசானதுல இருந்து மிதமான மழை தான் பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, மழை வருது போகுது, ஆனா நம்ம பாதுகாப்பு தான் முக்கியம் இல்லையா? இப்போ அரசாங்கம் கொடுத்திருக்கிற பாதுகாப்பு எச்சரிக்கைகள் என்னென்னு பார்க்கலாம். மழைன்னு சொன்னாலே எல்லா பெற்றோர்கள், மாணவர்கள் மனசுலயும் வர்ற முதல் கேள்வி இதுதான். ஸ்கூல், காலேஜுக்கு லீவ் விடுவாங்களா? பாருங்க, இதுக்கான முடிவை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் எடுப்பாங்க. உங்க பகுதியில மழையோட தீவிரம் எப்படி இருக்குன்றத பொறுத்து அவங்க அறிவிப்பாங்க. அதனால உங்க மாவட்ட கலெக்டரோட அறிவிப்புக்கு காத்துருங்க. இப்போ 2 முக்கியமான எச்சரிக்கைகள் இருக்கு. ஒன்னு பொதுவா எல்லாருக்குமானது. குறிப்பா திருநெல்வேலி, தென்காசி மலைப்பாதைகள்ல பயணம் பண்றவங்க கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு ரொம்ப ரொம்ப அவசரமானது. அது மீனவர்களுக்கானது. ஏன் மீனவர்களுக்கு அவ்வளோ அவசர எச்சரிக்கை? ஏன்னா சில கடல் பகுதிகளில் காத்தோட வேகம் மணிக்கு 55 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு அபாயகரமானதுன்னு. அதனால மீனவர்களுக்கு ஒரு தெளிவான அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க. மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளுக்கு இப்போ போகவே வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்க மணிக்கு 35லிருந்து 45 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காத்து வீசுமா. சில சமயம் 55 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கூட போகலாம். அதனால மறு அறிவிப்பு வர்ற வரைக்கும் அந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க போக வேண்டான்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காங்க. சரி, இவ்வளோ நேரம் பேசுனதுல நாம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? ஒரு 3 பாயிண்ட்ல சீக்கிரம் பார்த்துடலாம். முதல்ல இன்னைக்கு திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு, கவனமா இருக்கணும். 2வது, டிசம்பர் 19லிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் மழைக்கு ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும். 3வது, ரொம்ப முக்கியமா தெற்கன் கடல் பகுதி மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகவே கூடாது. இந்த 3 விஷயத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. வானிலை இப்படி மாறிட்டே இருக்கும்போது நாம தகவல்களை சரியா தெரிஞ்சுக்கிட்டு நாம பாதுகாத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். உங்க பாதுகாப்புக்கான திட்டம் எல்லாம் தயாரா இருக்கா? பத்திரமா இருங்க.